வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மோர் குழம்பு வைக்க போகிறேன். முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சரிசி கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 6, இஞ்சி வறுத்துண்டு, தேங்காய் ஒரு மூடி, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, வரமிளகாய் 2, பெருங்காயம். இதை வச்சு தாளிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவை அரைச்சிக்கிறேன். இதை தாளிச்சிக்கிறேன். எடுத்து வச்சது அத்தனையும் போட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் 2, பெருங்காயம் கொஞ்சம், வெந்தயம், சீரகம். கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும், அந்த கொஞ்சம் ஊறிடுமா தாளித்ததில். மோர் குழம்புல சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தாளிக்கிறது. பொரிஞ்சோன்னி காமிக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதங்கட்டும், காமிக்கிறேன். தக்காளி போடுறேன். மஞ்சள்தூள் போடுறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். முருங்கைக்காயை போட்டுக்கிறேன். உப்பு போடுறேன். மூடி வச்சு வெந்தோன்னே காமிக்கிறேன். தயிரில் இதை ஊற்றிக்கிறேன். அரைச்சதை எல்லாத்தையும் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, பச்சரிசி இதை அரைச்ச விழுதை இதில் போட்டு கலந்துக்கிட்டேன். முருங்கைக்காய் வெந்துருச்சு. எல்லாத்தையும் ஒன்றா இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரே இப்படி நுரக்கட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். நான் உப்பு பத்தலை, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், அப்படி நுரைச்சி வருது பாருங்கள். ஒரு கிண்டு கிண்டிட்டு இன்னொரு தடவை அப்படி நுரைச்சி வரும்போது எடுத்துட்றேன். நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மோர் குழம்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஊற்றிடுறேன். சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்காய் மோர் குழம்பு, கோன் ஷேப் உருளைக்கிழங்கு வறுவல், தக்காளி கூட்டு. அவ்வளோதாங்க. இதே போல் நீங்களும் இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.